என்ன நமிதா 3 மணி நேரமா ஊசி போட ட்ரை பண்றேன், நரம்பே கிடைக்கல. அப்படியா? இப்போ எப்படி நரம்பு அடிக்கிறேன்னு பாரு. டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே துபாயில வேலை கிடைச்சங்கிறதுக்காக நான் போயிட்டேன். போன மாசம் தான் வந்தேன். என் பொண்டாட்டிக்கிட்ட என்னால போக்குவரத்து சரியா வச்சுக்க முடியல. பார்த்தாலே தெரியுது. ஓடி ஓடி சம்பாரிச்சு சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். அதை உட்கார்ந்து அனுபவிக்க ஒரு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. மெயின் போர்டு அவுட். ஃபீஸ் கேரியரை மாத்திடலாம். இப்பெல்லாம் இதுக்கு அட்வான்ஸா நிறைய மெடிசின்ஸ் வந்திருக்கு. நீங்க போய் 3வது வார்டுல படுங்க, உங்களுக்கு ஊசி போடுவாங்க. டாக்டர் லைட் எரியுமா டாக்டர்? 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியும். தெய்வமே நன்றி சொல்லு. ஐயோ பீஸ் கட்ட. நர்ஸ். எஸ் டாக்டர். 3வது வார்டுல இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகே டாக்டர். ஏய் ராஜா, மண்ண வரண்டா. அப்படியே தப்பிச்சு போயிரு. அம்மு, உங்க அம்மா வீட்டுக்கு போயிடாத. சொன்னா கேளு. பால் பொங்க நேரத்துல பானை போட்டு உடைச்சிடாத. டாக்டர் பீஸ் கட்ட மாத்ததுக்கு பதிலா ஜெனரேட்டர்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்டாரு. அம்மு, ஐயோ. ஆஹா, ஊசிய மாத்தி போட்டுட்டாளே. ஊசி அந்த ஊசியோட எஃபெக்ட் ஒரிஜினலா நான் நேர்லயே பார்த்துட்டேன். உடனே எனக்கு ஒரு ஊசியை போட்டு என் குடும்பத்துக்கு ஒரு குத்துவிளக்கு ஏத்தி வைங்க. சாரி, அது வெரி ரேர் இன்ஜெக்ஷன். ஒண்ணுதான் இருந்தது. வரதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். அப்படின்னா என் நிலைமை as usual பவர் கட். பவர் கட்டா? மறுபடியும் பவர் கட்டா? கோவிலா எனக்கா நல்லா பெருசா காட்டுங்கடா. நிகிதா அக்கா, எங்க போற? ஷாப்பிங். ஜாக்கிரதை. டாய் அக்கா, அவ எங்க போறான்னு ஃபாலோ பண்ணுங்கடா. சரிக்கா. ஃபோன் பண்ணி இங்க தானே வர சொன்னா. எங்க போனா? அக்கா நம்மள சந்தேகப்பட்ட அடியாளுங்களை அமைச்சிருக்கா. இப்ப நம்ம ராஜா கிட்ட பேசினா அவருக்கு ஆபத்து. இப்ப என்ன பண்றது? ராஜாவோட ஃப்ரெண்ட் நிக்கிறான். இவனை பலிகடா ஆக்கிட வேண்டியதுதான். பழைய காதல் பூ பூக்கும் நேரம் நெருங்கி விட்டது. ஹாய் செல்லம். அட ஒண்ணுதான். வாடா செல்லம். என்னடா அப்படி பாக்குற? நிஜமா தான் சொல்றேன். I love you டா. நீ என்ன அன்னைக்கு குற்றாலத்துல ராஜாவை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தியே? அவனும் கருப்பு, நீயும் கருப்பு. ஆனா உன்கிட்ட இருக்கு பொறுப்பு. அதனால எனக்கு அவன் மேல வெறுப்பு. செருப்புல அடிச்ச மாதிரி உன் காதல நீ சொல்லிட்ட. இந்த நெருப்பு திடீர்னு பத்திக்கிறதுக்கு காரணம் எல்லாம் ஒரு பேக்ரவுண்டா. பேக்ரவுண்டா? ஆமா, எங்க அக்கா நம்ம காதல டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய அடியாட்களை அனுப்பியிருக்கா. அவனுங்க உன்னை புடிச்சு உன் பெண்ட கழட்டினாலும் மண்டைய உடைச்சாலும் நெஞ்ச பொழந்தாலும் சரி, நீ வாயை திறந்து ஆனு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. நீ சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தமும் நம்ம காதல் செடி மரமாகிறதுக்கு உரமா இருக்கணும். கத்திய வச்சு குத்துனாலும் கூட ரத்தம் வேணா வரும், சத்தம் வராது. போ. மாட்டோம். காதல் வைரம் பாஞ்ச உடம்புடா. நீங்க ஹலோ ராஜா, எங்க இருக்க? காபி ஷாப்ல. எங்க அக்காவோட ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு கிளிய அவங்க கிட்ட கோத்து விட்டுட்ட. ஏய் பாவம். நம்ம காதலுக்காக இந்நேரம் அவர் ரத்தம் சிந்திக்கிட்டு இருப்பான். ரத்தமா? ஏய், இன்னும் நீ உயிரோடவா இருக்க? நம்ம காதலுக்காக நான் சிந்தின ரத்தத்தை நீ உன் காதலுக்கு யூஸ் பண்றியா? காதலா? உன்னையா? காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? அப்போ கருப்பு பொறுப்பு நீ. போடா பருப்பு. அங்க பாரு, செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டானுங்க.
பிடிக்கிற வரைக்கும் இரு, பிடிச்சு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். அம்மாடி, இங்க பார் மீன். எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்து அடி வாங்க வச்ச அவன் சிம் கார்டே மாத்திட்டான் பாரு. உன் பேட்டரி ஒயரை கழட்டி விட்டுட்டு அவன் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. கீழே வா, இமீடியட்டா வா. வாங்க சார். வணக்கம் சார். என்ன சார் இது? பல கோடி ரூபாய் முதலீட்டுல மெயின் பஜார்ல இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கீங்க. வாசல்ல பார்த்தா கொத்தவால் சாவடி மாதிரி சின்ன சின்னதா கசாமசான் கடை வச்சிருக்காங்க. அந்த கொடுமை ஏன் சார் கேட்குறீங்க? 100 கோடி ரூபா முதல் போட்டு இந்த நகைக்கடை ஆரம்பித்தேன். ஃப்ளாட் பிராணத்தில் 100க்கு 200க்கு அல்லாத பசங்க பூக்கடை, ஜட்டி கடை, பிரா கடை, சொத்து கடை போட்டு என் பிஸ்னஸே கெடுக்கிறாங்க சார். சார் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நகை கடைக்கு போகிறவன் ஜட்டி கடைக்கு போக மாட்டான், ஜட்டி கடைக்கு போகிறவன் பூ கடைக்கு போக மாட்டான். குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ரோட்ல கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்றாங்க. அவங்களால எந்த பாதிப்பும் வந்துடாதுன்னு பரதேசி சொல்றான். அறிவு இருக்கடா உனக்கு? அவருக்கு மண்டியில முடியலையே தவிர மூளை இருக்கு. சார் நீங்க என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது சார். அவங்க கையை காலெல்லாம் முறிச்சு கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணுங்க சார். ஐயா, இதுல 10 லட்ச ரூபா கேஷ் இருக்கு சார். இது நீங்க ஆசைப்பட்டு கேட்ட நெக்லஸ். நடத்திட்டு இருக்கோம். நீங்க அந்த நகை கடைக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டு எங்க கடையில அடிச்சு நொறுக்கிட்டீங்கல்ல, அந்த கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து உங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேயா? விட்டுருங்க, வேணாம், என்ன விட்டுருங்க, அந்த விஷயம் விட்டுருங்க. ஐயா வேணா, ஐயா ஐயா வேணாங்க, என்ன விட்டுருங்க. ஐயா உன்னெல்லாம் யாரா போலீஸ்ல படிக்க வச்சது? ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டியே, என்னோட 1 மாச சம்பளம் உழைச்சு வாங்கினது. போட்டுக்கோ. நீங்களே மாட்டி விடுங்க. அவன் ஊர் அடிச்சு உலையில போடுவாங்க. ஆனா உங்க அண்ணன் ஊர்ல உள்ளவங்க வயிற்றுல அடிச்சு ஊர் மேலுக்கு போடுறான். கரும்பு பிடிச்சவன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. பிக்ஸ் பண்ணு. என்னங்க குலுங்குற மாதிரி இருக்கு. பம்பர் குலுக்கல் நீ பக்கத்துல இருக்கும்போது எப்படி குலுக்காம இருக்கும்?
மேல போற மாதிரி இருக்கு. மேல சொக்கத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம். சார் நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் டியூட்டி கொடுத்த போலீஸ் வண்டில இப்படி லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களே. சார் இந்த கருமத்தெல்லாம் ஏதாவது ஒரு காட்டேஜ்ல வச்சு தொலைக்க வேண்டியதானே? நான் அப்பவே சொன்னேன், இவர்தான் கேட்கல. ஏன் சார் மாருதி வேன்ல தான் இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ போலீஸ் வண்டியிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் போலீஸ்காரங்க என்ன பண்ணாலும் தட்டி கேட்க மாட்டாங்கற திமிர்ல என்ன வேணா பண்ணுவீங்களா? என்ன சார் கேட்டா இருக்கோம், கம்முனு பதில் சொல்லுங்க சார். எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். அண்ணா 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 என்னண்ணே இது கோலம்? நான் உன்னை இந்த கோலத்துல பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. என்ன பண்ணுறது? நைட் டியூட்டிக்கு போறேன். இதான் அந்த நைட் டியூட்டியா? ஐயோ மூஞ்சிய மறைக்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன். சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்கறதா லேட்டஸ்ட் ஃபேஷன். ஆமா. அப்படி என்ன நீ பெரிய தப்பு பண்ணிட்ட? ஊர்வலத்துல எவனும் பண்ணாத தப்பு. முழுசுமா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடதுக்குனே நீ சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுனே. எடுங்கடா. எடுங்கடா. அறிவு இருக்கா உனக்கு? நல்லா அண்ணன் மட்டும் போஸ்ட் கொடுக்கறது என்ன? கூட அண்ணி இருந்தா நல்லா மேல கை போடு. தைரியமா பாரு. எடுங்கடா பாரு. எடுங்கடா. அண்ணி கட்டி புடி. அண்ணி நீ வெக்கப்படாத. நீ கட்டி புடி. எடுங்கடா ஸ்டில் பார்க்கலாம். அந்தரத்துல தொங்குனது போலீஸ் வண்டி இல்ல, போலீஸோட மானம். இது வரைக்கும் போலீஸ்காரங்க தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இனிமே போலீஸ் வண்டி எங்க நின்னாலும் பப்ளிக் எட்டி எட்டி பார்ப்பான். அவ பெரிய டயானா, இவர் பெரிய சார்லஸ். நெக்லஸ் பிரசன்ட் பண்றீங்களா? நெக்லஸ் சார், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஒருத்தி விடிய மகுடி ஊதி மயக்கி இருக்கான்னா அவ சாதாரண டிக்கெட் இல்ல சார். அவ செல்போன் நம்பரை வாங்கி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஷட் அப் மிஸ்டர் எஸ்கே பாண்டியன். ஏற்கனவே உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ், பப்ளிக், சேனல்ஸ் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. There is no way. You are suspended. அறிவில்ல? ஒரு வாரம் லீவு போட்டுட்டு எங்கேயாவது ஊட்டி கிட்டிக்கு போய் லூட்டி அடிக்க வேண்டியதானே? இது பாரு, இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா என்னையும் செத்துட்டின்னு கட்டிடுவாங்க. சிஎம் வேற ஊர்ல இல்ல, கொஞ்சம் ஆறு போடு, அப்புறம் பார்க்கலாம். உதவி கமிஷனர் கே எஸ்கே பாண்டியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து சண்முகா ஜுவல்லர்ஸ் அதிபர் தனசேகரன் லஞ்சம் கொடுத்தது அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டார். அத்துடன் சண்முகா ஜுவல்லர்ஸ் அருகே உள்ள பிளாட்பார கடைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்று கமிஷனர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எவனோ மத்த நம்ம போற சந்து பொந்துக்குள்ள நுழைஞ்சு சடுகுடாடிட்டு இருக்கான். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதனே. ராஜா என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து நமக்கு அடிமேல் அடி விழுந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பண்றது ராஜாவா தான் இருக்குன்னு சொல்றியா? ஏன் இருக்கக்கூடாதுங்கிறேன். இது வரைக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டினவன் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணது கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய சொல்றான், பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். கரெக்டா? ஆனா நீ இன்னொரு விஷயம் கவனிச்சியா? அந்த போன் வரும்போதெல்லாம் ராஜா நம்ம பக்கத்துல இருக்கிறது இல்ல. ஏன்? ராஜா! அண்ணே அண்ணே உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குண்ணே. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் போனு. யாரும் முக்கியமான ஆளாம், உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா? நாமா டாக்டர், என்னுடைய அடுத்த டார்கெட் உன்னை டாரா கிழிக்கிறதாமா. எந்த புறம்போக்குடா உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சா? அவனை செருப்ப கைட்டு அடிக்கணும்டா. கேவலம் பணத்துக்காக பல பேர் உயிரோட விளையாடிட்டு இருக்க. உன்னை நல்ல டாக்டரா மாத்திர வரைக்கும் நோ ரெஸ்ட்மா. என்னென்ன ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு? யாருன்னு போன்ல? அவனே தான். அந்த
ராஸ்கல் என்னையும் மிரட்டான்டா. ஏய் யாரா நீ? எங்க இருந்து பேசுற? தப்பு பண்ற உன்னை எங்க போனாலும் விரட்டி விரட்டி வந்து அடிப்பண்டா. இதுதான்டா என் வேலை. ஏய் எதுக்குடா எங்க டார்ச்சர் பண்ற? தைரியம் இருந்தா என்கிட்ட பேசுறா. எப்படிடா முடியும்? கேசட் தான் முடிஞ்சு போச்சுல்ல. ஆமா, அங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சுப்ராயன், ராம்போ ராஜ்குமார், கனல் கண்ணன், இவ்வளவு ஏன் தசாவதார ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வரைக்கும் எனக்கு அவ்வளவு பெட்டு. இந்த உதார் விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். ஏய் நீ சரியான ஆம்பளையா இருந்தா, ஒருத்தனுக்கே பிறந்து இருந்தா, பொம்பளை மாதிரி போன்ல பேசாம ஆம்பளை மாதிரி எதிர்க்க வந்து மோதி பாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. ஏய் போன வைடா, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். வச்சிட்டேன்டா. ஹலோ ஹலோ வச்சிட்டா. என்னடா சொல்றான்? பரதேசி விட்ட விடல வெளவெளுத்து போய் போன் ஆஃப் பண்ணிட்டான். அண்ணா நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சுண்ணே. அதனால பெருமாள் கோயில் போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேண்ணே. ஐய பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். அலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் வச்சுங்க. பேஷண்டோட ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. நீங்க கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம் சார். சரி நீங்க போங்க, நான் அப்புறம் பார்க்குறேன். சார் பேஷண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. ஓகே. அண்ணா ஒரு கண்ணியமான டாக்டர், தம்பி ஒரு பொம்பளை பொறுக்கி. உனக்கு வெக்கமா இல்ல? பொறுக்கி நான் இல்ல, எங்க அண்ணன். ஓகே, நான் சொன்ன ஸ்கேன் கூட பண்ணுங்க. பாருங்க, தினம் தினம் நர்ஸுங்கெல்லாம் ட்ரெஸ் மாத்துறத அந்த கேமரா மூலியமா எங்க அண்ணன் லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கான்.
நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்போ அவன் ரூமுக்குள்ளேயே புகுந்து தைரியமா ஒருத்தன் கேமரா தூக்கின்னு போயிட்டான்னு தெரிஞ்சதோ அவன் ஆடி போயிருப்பான். நீங்க எப்போ எந்த நிமிஷம் எங்க கூப்பிட்டாலும் நான் வர தயாரா இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம 2 பேரும் ரகசியமா பேசிக்கிறது வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். என்ன கேட்டா நம்ம பகல்ல மீட் பண்றதை விட ராத்திரி மீட் பண்றதுதான் நல்லது. அதையும் மீறி நம்ம பழகுறது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வாழ்நாள் முழுதும் உன்னை கண் கலங்காம வச்சு நான் காப்பாத்துறேன். யாரும் பார்க்கறதுக்குள்ள நீங்க இருந்து கிளம்பிட. சரி. அது இல்லம்மா நான் சொல்றது. குற்றாலத்துல இருந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒருத்தர் இருக்கும்போது மெட்ராஸ்க்கு வந்து புதுசா ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டீங்கல. அக்கா, உங்க தங்கச்சி லவ் பண்றவனை அடிச்சு மடக்கிட்டான். அவனை கொன்னு கடல்ல தூக்கி வீசிடுவா. வேண்டாம், அவன் எனக்கு உயிரோட வேணும். அவ கைய கால உடைச்சி பொட்டலாமா கட்டி அக்கா காலடியில வந்து போடுங்கடா. குற்றாலத்துல 4 தெரு, 2 ஜாதி. ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் கூலிக்காரன். அந்த ஊர்ல நீ ராஜா. ஆனா இது சேதாப்பேட்டடா. இங்க 100 தெரு, 1000 ஜாதி. இங்க சந்து பொந்து இண்டு எடுக்கு அத்தனையும் உருண்டு பொருண்டு எந்திரிச்சு நகரமாகி வட்டமாகி சதுரமாகி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிருக்கேன்டா. இங்க ராணியும் நான் தான், ராஜாவும் நான் தான். நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. டேய், குற்றாலத்திலே உன்னை பொட்டன்னு போட்டுக்கணும்டா. விட்டு பிடிச்சேன் பாரு. அதனால்தான் என் தங்கச்சியை கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டல. டேய், தமிழ்ல சொன்னா குத்து, இங்கிலீஷ்ல சொன்னா டெத்து. வேண்டாம், நான் இங்க வந்தது உங்க தங்கச்சியை லவ் பண்றதுக்காக இல்ல. இதை விட எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன? என் காலை தொட்ட கும்பிடு. நான் உன்னை உயிரோட விடுறேன். பொழைச்சிட்டு போ. என்னடா யோசிக்கிற? அக்கா கால தொட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா. சீக்கிரம்டா. உங்க காலை தொட்டு கும்பிடுறதுக்கு முன்னாடி உங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்ன அடிக்க வேணான்னு. பயந்து சாகாதடா, சொல்றேன். அடிச்ச அடியில உடம்பெல்லாம் பங்க்சர் அடிச்சு போல இருக்கு. ஹலோ, மார்க்கெட் ரவியா? ரவி இல்லைங்க, அவங்க மச்சான் பேசுறேன். ரவி கிட்ட போன கொடு. கொடுக்க முடியாது மேடம், நாங்க புத்தூர்ல இருக்கோம். அங்க என்னடா பண்றீங்க? நீங்க ஒருத்தர் அடிச்சு அனுப்புனீங்களே, அவன் இவரு அடிச்ச அடியில எலும்புலாம் இடம் மாறி போச்சு. வலது கையை உடைச்சு இடது கையில கொடுத்தான். ஹலோ, கரடி குமாரா? நான் தான் அம்மா பேசுறேன்.
இனிமே அடியாள் வேலைக்கெல்லாம் என் பையனை கூப்பிடாதீங்க. யாரோ குற்றால ராசாவா அவன் என் பையனை அடி அடிச்சு பொறி கலங்கி போய் பைத்தியம் பிடிச்சு போச்சு. பச்சளை வைத்தியத்துக்காக பாண்டி மரத்துக்கு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏண்டி எச்சக்கல சைதாப்பேட்டை கூவத்துல பிறந்து கக்குசு முன்னாடி உக்காந்து கஞ்சா வித்து சாராயத்துல வாய கொப்பளிச்சு நாத்தடிச்சு போன உடம்பு உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா குற்றாலத்துல பிறந்து மூலிகை தண்ணியில குளிச்சு மனசையும் உடம்பையும் சுத்தமா வச்சிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ஏண்டி சைலு மீன்பாடி வண்டி முருகேசன் தெரியுமா உனக்கு? என்னடி முழிக்கிற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீன்பாடி வண்டியும் உன்னையும் ஒன்னா வச்சு ஓட்டிட்டு இருந்தானே அவனை சொன்னேன். அதுக்கப்புறம் நீ மீன்பாடி வண்டியை கழட்டி விட்டுட்டு டெம்போ லாரி கண்டெய்னர்னு கண்ட இடத்துல வாய வச்சு கண்ணா பின்னான்னு வளர்ந்து மினிஸ்டர் ஆயிட்ட. ஏண்டி உனக்கு என்ன திமிரு இருந்துன்னா ஒரு ஆம்பளை கீழே படுக்க போட்டு மூஞ்சில காலை வச்சு தேய்னு தேய்ப்ப. திடீர்னு ஆடிய ஆட்டம் என்ன? பாட்டு பாடுற, போஸ் கொடுக்குற, டான்ஸ் எல்லாம் ஆடுற. ஆட்டத்துக்கே ஆட்டமா? நம்ம ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கா உன் டப்பா டான்ஸ் ஆடுறேன். ஏய் உங்க சீனியர்லாம் புத்தூர்ல இருக்கான். முன்னாடி வரணுமா பின்னாடி போகணுமா நீயே டிசைட் பண்ணிக்க. அது நான் சைலண்ட் ஆயிட்ட. செஸ்ல தான்மா ராஜாக்கு செக் வைப்பாங்க, ஆனா லைஃப்ல ராஜா தான் செக் வைப்பாரு. தமிழ்ல சொன்னா ராஜாதி ராஜா, இங்கிலீஷ்ல சொன்னா கிங் ஆஃப் தி கிங். ஆமா உன் தங்கச்சியை யாருமே லவ் பண்ண கூடாதா? இது வரைக்கும் நான் யாருமே லவ் பண்ணலடி. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து உன் தங்கச்சியை லவ் பண்ணலான்னு டிசைட் பண்ண. வாமா கத்தால கண்ணழகே வா. வந்துட்டேன் மச்சான். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நான் ஏதோ உன்னை லவ் பண்றேன்னு உங்க அக்கா நினைச்சுக்கிட்டு அவ கால்ல என்ன விழ சொல்றான். நான் என்ன சொல்றேன்னா, நான் உன்னை லவ் பண்ணோம்னா உன் கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி உங்க அக்கா கன்னத்துல நச்சுன்னு அடிக்கிறேன். அப்புறம் என்ன மச்சான் சொன்ன பிறகு அக்காவாவது ஆட்டுக்குட்டியாவது. ஐ லவ் அம்முக்குட்டி. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். என் தங்கச்சிய வச்ச என் அடிக்க வச்சுட்டல, உன்னை வச்சுக்கிறேன்டா. தங்கச்சிய லவ் பண்றேன்னு சொல்றேன், என்ன போய் வச்சுக்கிறேன்னு சொல்றேன். கேவலமான பொம்பளை நீ. சரி விடு, ஏதோ கோவத்துல பேசிட்ட. நானும் தங்கச்சி போய் டூயிட் பாட்டு வரேன். வாச்சலாம்.